ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் FGTV கேமிங் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் தான் விளையாட போகிறோம். ஈஸியில் வச்சு கிராண்ட்பா வச்சு விளையாட போகிறோம். சரி வாங்க போவோம். ஈஸியில் வச்சாச்சு. கிராண்ட்பா ஓகே, குவாலிட்டி ஐயில் வச்சுருக்கோம். பி போயிட்டு கிராணியாக சேர்த்து அதுக்கு கிராண்ட்பா டசன்ட் இயர் வெரி வெல் பட் ஹி ஹீட்ஸ் ஹார்ட். செவிட்டு போயிடலாங்க. ப்ளஸ் ஹோல்டு த ரிமூவ் பட்டன் டு ஃப்ரீ யுவர் செல்ஃப் ஃப்ரம் பியர் ட்ராப்ஸ். என்ன இது பியர் ட்ராப்ஸ்? Hide under bed or in wardrobes. Okay. You have 5 days. Use red headphones for the distance. அது இங்கே இருக்கு. சரி வாங்க போவோம். நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், எனக்கு கிராணி சுத்தமாக விளையாட தெரியாது. ஆனால் இது வரைக்கும் எஸ்கேப்பே பண்ணதில்லை. ஆனால் சில பொருட்கள்லாம் தெரியும். இன்றைக்கி தான் ஜில்சோனோட வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன். எப்படி விளையாடணுன்னு கற்றுக்கிட்டேன். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ நான் அடி வாங்கினா யாரும் சிரிக்கக்கூடாது, முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு விளையாட தெரியாது. இங்கே ஏதாவது பொருள் இருக்கான்னு நான் செக் பண்ணால் எதுவும் இல்லை. சரி மேலே தான் இங்கே வீடே இருக்குது. மேலே தான் நம்ம போய் மேலே. ஐயோ இந்த கிழட்டு பையன் வேறு எப்போ பார்த்தாலும் இங்கே தான் இருக்கான். ஜில்சோன் வீடியோவில் இதே தான் பண்ணான். கரெக்டாக மேலே வரும்போது இங்கே இருக்கான். இங்கே நீங்கள் எட்டி பார்க்கணும் இல்லை பார்த்துருவாங்க. ஐயோ ஐயோ ஏம்மா பார்த்துட்டான். ஐயோ ஏம்மா பார்த்துட்டான். ஐயோ என்ன இது உள்ளே போகணும். அப்போ போயிடும். நல்லா எவ்வளோ கமிச்சிட்டாங்க. அப்படியே பின்னாடி இருட்டை பார்ப்போம். நல்ல இருட்டு, கருப்பு இருட்டு. சரி என்ன இவன் வர மாதிரியே தெரியல யாரும். நம்ம இதில் எஸ்கேப் பண்ணிட்டோன்னு வைங்க, அடுத்த தடவை கிராணி வச்சு எஸ்கேப் பண்ணணும். ஃபஸ்ட் இதில் பண்ணால் தான் உண்டு. சரி என்ன பண்ணுறது இப்போ, போகலாமா வேணாமா? நாங்கள் போய் பார்ப்போம். கிழட்டு பையன் இல்லை. கரெக்டாக இங்கே படிக்கட்டில் நின்றுட்டு இருந்தானா நமக்கு யோகையாக தான், அதோ கதி தான். இல்லை தான். சரி வாங்க போவோம், நம்பி போவோம். இதில் ஒன்றுமே இல்லைங்க. இதுலேயும் ஒன்றுமே இல்லைங்க. இதுலேயும் ஒன்றுமே இல்லை. ஹெலிகாப்டர் மேலே கொஞ்சம் சவுண்ட் ஏற்றிக்கிறோம், உங்களுக்கு நல்லாயிருக்கும். டோர் லாக்லாம் இருக்குதுங்க. இது நமக்கு ஆனால் போட் எஸ்கேப் தாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரே எஸ்கேப்பு. அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு போட்டு கீ தான் வேணும். போட்டு கீ நம்ம வேணும். கிளாஸ் பீஸ் எல்லாம் தேவையே இல்லையாடா நமக்கு. நமக்கு தேவையில்லாததாகவே தரணுது. என்ன ஏன் தேவையில்லை போ. நமக்கு தேவையில்லாத பொருளாக கொடுத்து நம்மளை இம்சம் பண்ணுறாங்க. யாரா இவன் ஜெட்டி போட்டு நிற்கிறான். சரி இதில் தான் போடுறோம். ஐ போடு தக்கிட ஸ்டங்கன். இன்னைக்கு கிழவனை வந்து நம்ம வச்சு ஆட்ட போகிறோம். எந்திரிடா தம்பி, என்ன எந்திரிக்க மாட்டோம். மொட்டை தாத்தா கொஞ்சம் சாவுறீங்களா? சாவு. ஐயோ என்னங்க புல்லட் எடுக்க முடியல. ஏய் நான் கூட எடுக்க முடியலையோன்னு நினச்சேன். ஏங்க இவன்ட்டு ஒரு சாவி இருக்குங்க, அது எடுக்கணும்னா இவன் மல்லாக்கப்படுக்கணும். என்னன்னா மல்லாக்கப்படுக்க மாட்டான். எப்படியும் எடுத்துட்டாங்க இந்த மல்லாக்கப்படுத்து. அவனை மல்லாக்கப்படுத்த வச்சு. சரி இதுதான் நமக்கு சான்ஸ். மேலே போய் டப்புன்னு தேடிடலாம். எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்குள்ளே தேடிடணுங்க. முடிச்சிடானா பெரிய பிரச்சனையாக போய்டும். முடிச்சோன்னா பற கூட்டம் அடிப்பாங்க. இது எதுவுமே இதில் எதுவுமே இல்லை. இது எதுக்கிட்ட வச்சுருக்கீங்க? கேஸ் லைனுங்க நமக்கு தேவைங்க. அது கேஸ் லைன் இப்படிதான் நினைக்கிறேன். தேவைன்னு தான் நினைக்கிறேன். சரி நம்ம உள்ளே போய்க்கலாம். இது தட்டி விட்டா இது உள்ள ஒரு வழி இருக்குங்க. இதில் சில டைம் அப்போ பொருள்லாம் வச்சுருப்பாங்க. சில டைம்ஸ் தான் நினச்சி சொன்னேன், இந்த டைம் இல்லை. ஹெலிகாப்டருக்கு ஐயா நம்ம பண்ணுற எஸ்கேப்பை தவிர எல்லாமே இருக்குது. நம்ம பண்ணுற எஸ்கேப்புக்கு கேஸ் லைன் மட்டும்தான் கிடச்சிருக்கு. எதுக்குதான் இந்த கேஸ் லைன் அது கூட எதுக்கு கொடுத்தானுங்க. மனசை உருகி போனதடி அப்படின்னு உருகி கொடுத்துருக்காங்க. ஸ்பார்க் ப்ளக் நம்ம தேவைங்க. ஸ்பார்க் ப்ளக் இங்கே இருக்குது. நோட்டட். கேஸ் லைன் வந்து வெளியே இருக்குது, அதாவது கிச்சனில் இருக்குது. சரி நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பார்க் ப்ளக் எடுத்துக்கலாம். ஸ்பார்க் ப்ளக் எடுத்துகிட்டு இங்கே வந்தீங்க வைங்க, இங்கே ஒரு குழி மாதிரி இருக்கும். இது உள்ள எப்படி உட்காந்தோன்னா அப்படியே உள்ளே போங்க. ஆனால் நம்மளும் சேர்ந்து போயிடுவாங்க. இது மட்டும் போச்சுன்னு வைங்களேன், நான் வந்துட்டு ஒரு பிளான் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா இது வந்து இது மட்டும் போக மாட்டேங்குது.
சேர்த்து இழுத்துக்குச்சு. என்னங்க இது? சரி வாங்க செக்யூரிட்டிக்கு வச்சு மேலே போய் பார்த்துருவோம். கிழவன்ட்ட மட்டும் அடி வாங்கவே கூடாதுங்க. ரொம்ப டெரரான கிழவன். காது தான் கேட்காது, அதுக்கான செவிலியே அடிப்பான். போட் ஸ்டீரிங் போடு. நமக்குன்னே இந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இன்னும் என்ன வேணும்? பேட்லாக் கீ வேணும், போட் கீ வேணும். அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி ஐட்டம் தான், அதனால் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, முட்டை எங்கே இருக்காங்க போட்டுருவாங்க. இவனை இங்கேருந்து அடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கேருந்து அடிக்க போய் ட்ரை பண்ணி நம்ம செத்துருவோம். அவ்வளோதான். சாவு மாட்டை, சாவு மாட்டை, சாவு மாட்டை, சாவு மாட்டை, சாவு முட்டையை நான் போட்டாச்சு. இப்போ நான் சும்மா பேசின கன் வச்சுருக்கேன். மிமிக்ரி எப்படி என்னோட மிமிக்ரி நல்லா இருக்க? சரி நம்ம இப்போ சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணிடலாம். பேசுனதெல்லாம் போதும். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் அந்த மேலே இருக்க கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்துடணும். பேட்லாக்கை நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும். என்னடா இதில் வந்து போடுறேன், உனக்கு பொருள் தேவையில்லைன்னு நீங்களாம் கேட்கலாம். அதுக்காக நான் தான் ஒரு பதில் வச்சுருக்கேனே. இதில் போட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, போட்டுக்கு நம்ம போட் எஸ்கேப் பண்ணுவோம்ல ஒரு இடத்துல, நேராக அந்த இடத்துக்கு போயிடுங்க பொருள் ஆட்டோமேட்டிக்காக. சின்ன ஒரு சீக்ரெட் ரூட் மாதிரி வச்சுருக்கானுங்க. நேராக அங்கே போய்டும். அதுக்கு நம்ம போனால் போவோமான்னு கேட்டிங்கன்னா, நேராக போயிடுவோம் மேலே. ஏன்னா அதில் ஏதோ ஒரு குட்டிச்சாத்தா இல்லை, அது ஆக்டோபஸ் மாதிரி ஏதோ ஒரு ஜந்து இருக்குது கைஸ். அந்த ஜந்து அப்படியே கடிச்சு விட்ருவோம். அது உள்ளே போனீங்கன்னா நம்மளை இந்த மாதிரி கேஸ்லின் கேன்லாம் அதுக்கு கடிக்காது. போய் நேராக மேலே போகணும் விட்ருவோம். அப்படியே அது வந்து அப்படியே போயிட்டு அந்த போட் எஸ்கேப் பண்ண போய் உட்காந்துரும். இப்போ நம்ம என்னென்ன போட்டிருக்கோன்னா, போட்டு ஸ்டீரிங் வீலு, கேஸ் லைனு, ஸ்பார்க்கு, ப்ளக்கு, இதெல்லாம் தான் நம்ம போட்டிருக்கோம். இன்னும் நமக்கு என்னென்ன வேணும்? செக்யூரிட்டிக்கு தானே இது. நான் தான் போட்டேன். நான் இது இங்கே இருக்கட்டும். அதனால் நம்ம மேலேருந்து இந்த பொருளை எடுத்தும்போது கையில் வச்சுக்கிட்டோன்னா எல்லாம் கொண்டு வர முடியாது. வேஸ்ட் ஏதாவது ஒன்றத்தை போட வேண்டியது. க்ரோபார் இங்கே இருக்குது. சரி கீழே போட்டுருவோம். இது என்ன பண்ணுறது? இது கீழே தான் போட்டாங்க. இங்கே போடுவோம். என்னடா எங்கேயோ போய் விடுது? எனக்கு தெரிஞ்சு இதில் கிளம்ப வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவன் வயசுக்கு என்னடா இது? ஒரு வழியாக போய் விட்டுது. அது விடுவோம். போய் வா போட்டுக்கு கிடச்சிருச்சு. இன்னும் நமக்கு பேட்லாக்கி மட்டும்தான் வேணும். அது மட்டும் கிடச்சிச்சுன்னா நம்ம அப்படியே ஆனந்தமாக இந்த எஸ்கேப்பை பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். இந்த கதவை திறந்து போட்டுப்போம். சாவி இதில் போட்டுக்கலாம். சாவி இதில் போகவே மாட்டேங்குது. அது வெட்டிக்கிறமாக போயிடுச்சு. சரி இப்போ நம்ம க்ரோபார் வச்சு திறக்கலாம். க்ரோபார் வச்சு திறந்தோம். இதில் என்ன இருக்குன்னா டக்ட் டேப்பு நமக்கு வேணாம்னு நினைக்கிறேங்க. பேட்லாக்கி தான் இது வேணும். பேட்லாக்கி தான் நமக்கு வேணும். இன்னும் இங்கே ஒரு ஜந்து இருக்கான். இதில் நம்ம போட்டு தள்ளிடலாம். ஸ்டன் கிணத்துல வருவோம். கீழே தான் இருக்கான் அந்த ஜந்து. அவனை அப்படியே நம்ம போட்டு தள்ளிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டன் கிணத்துல வருவோம். அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம ஜாலியாக குஜாலாக நம்ம எல்லா பொருளும் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு தடவை சாவு. கண்ணா நீ சாவுடா. என்னங்க ஆளை காணும். இப்போ தான் சாப்பிடான்னு இங்கே தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தானே. என்ன ஆளையை காணும் திடீர் பாத்ரூமில் இருக்கானா? இல்லை அவன் குழந்தைய பார்க்க போயிட்டானா? இங்கே தாங்க எங்கே இருந்தான். இப்போ காணுங்க. இன்னும் இவன் டெலிபோர்ட்லாம் ஆகுறான். சரி நம்ம எனக்கும் பேட்லாக்கி தாங்க வேணும். அது எங்கே வச்சுருப்பான்? எனக்கு தெரிஞ்ச அந்த சேஃப்கி வேணும்னு நினைக்கிறேன். பேட்லாக்கிக்கு நான் சேஃபில் வச்சுருக்கதான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நமக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அந்த குட்டிச்சத்தாண்ட என்ன இருக்குன்னா அது போய் பார்க்கலாம். இந்த சேஃப்கி மட்டும் தாங்க நம்ம திறக்கணும். எனக்கு தெரிஞ்சு கரெக்டு இப்போ கீழே போயிட்டான்னு நினைக்கிறேன். கீழே தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கணும். இதுவில் தான் இருக்கும். நம்ம இதை திறக்கவே இல்லை. என்னங்க இது எங்கேயுமே இல்லை. எங்கே தான் இருக்கான் இவன்?
போட்டு தொல்லை நிம்மதியாக தேடலான்னு பார்த்தா விட மாட்டானே. சரி என்ன பண்ண, நமக்கு இன்னும் என்னென்னமோ தேவையாங்க. பேட்லாக்கி தாங்க ஆனால் கூப்பிடும்போது வரமாட்டான் பார்த்தீங்களா. அவனா இதில் இங்கிலீஷ் வார்த்தை வேறு இவனுக்கு. கிளவா. சரி வாங்க நம்ம போவோம். எல்லாத்தையும் எடுக்கும். என்னங்க இது? சரி நம்ம இன்னும் சேஃப்கி கண்டுபிடிச்சி பேட்லாக்கி மட்டும் கிடச்சிதுன்னு வைங்க. பரவாயில்ல, பேட்லாக்கி இதுல இருக்குமா? இருக்குமோ இருக்குமோ இருக்கும். இப்போ பார்ப்போம். வாங்க வாங்க போகலாம், வாங்க வாங்க போகலாம், குரோபாரை தேடி தேடி போகலாம். ஓ இருக்கு குரோபார். இதுக்கு பேர் குரோபார். இதுக்கு பேர் தான் குரோபார். உங்களுக்கு யாருக்கும் இது பேர் தெரியாதுன்னு தெரியும், அதனால தான் நான் சொல்லி கொடுக்குறேன். கிழட்டு பையன் வராங்க, கிழட்டு பையன் வராங்க, கிழட்டு பையன் வராங்க. அவனோட கம்பி மட்டும் அப்படியே நெட்டுக்குன்னு வெளியே வந்தது. பார்த்தேன் அந்த அவன் கையில் ஒன்று வச்சுருப்பாங்க இதே மாதிரி குரோபார் மாதிரி என்னோட ரத்தக்கரை பட்டுங்க. அதை நான் பார்த்தேங்க. இல்லை வேலை அவன்கிட்ட மாட்டாமல் தப்பிச்சு வந்துட்டோம். அவன்கிட்ட மாட்டாமல் தப்பிச்சு வந்துட்டோம். போடுங்க சேஃப்கி கைஸ். சேஃப்கியே கிடச்சிருச்சு. சரி வாங்க கைஸ், நமக்கு சேஃப்கி கிடச்சிருச்சு. சொல்லலை இங்கே தான் இருக்கணும். கன்ஃபார்மாக பேட்லாக்கி சேஃப்கி இவ்வளோ தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்க வாய்ப்பே இல்லை. மொத்த வீட்டு நம்ம சர்ச் பண்ணிட்டோம். என்னடா இது, ஒரு அங்கே இருக்குமோ இருக்குமோ இருந்து தான் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போனால் நமக்கு ஸ்டன் கன்னு ஐயோ இதெல்லாம் வேணுமே. பேட்லாக்கியை கொடுத்தா நான் பாட்டு அப்படியே வாங்கிட்டு அப்படியே நைஸாக ஓடிடுவேன். இல்லைங்க அதை கொடுக்குற மைண்ட்லேயே இல்லை. என்ன பண்ணுறது? ஒன்று இவன்கிட்ட இருக்கும், இல்லை ஜெட்டி பாய்கிட்ட தான் இருக்கும். ஆனால் அவன்கிட்ட போனோன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸு இந்த எங்கேயோ ஸ்டன் விட்டேன், கிடச்சிருச்சு. வாங்க மேலே போய்ட்டு அந்த பெட்டி உள்ள இருக்கும். அந்த பெட்டி உள்ள எவனையும் ஒருத்தனை கொலை பண்ணி அப்படியே அப்படியே கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. மூட்டை கட்டுற மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம செப்பனால எல்லா கதவும் திரும்ப மூடிச்சு போலங்க. நான் திரும்ப ஓப்பன் பண்ண இது மட்டும் மிஸ் ஆச்சுன்னு நீங்கள் ஸ்டன் கன்னும் போச்சு. எனக்கு ஸ்டன் கன்னோட புல்லட்டு போயிருக்கும். கோவிந்தா கோவிந்தா அப்படிதான். அப்புறம் டேஞ்சரான எல்லாரும் ஐயாவா பேர் ஏமாற்றோம். எங்கே தாங்க இருக்கும் பேட்லாக்கி? இங்கே விட்டா எங்கே தாங்க இருக்கு பேட்லாக்கி? அந்த ஜெட்டி பாய்ட தான் இருக்கணும் இனி. அது அங்கே தான் இருக்கும் வாய்ப்பு. அதுக்கு அங்கே போனோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் வேணும். அங்கே ஃப்ரெஞ்சு தேடுவோம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்சில் தான் வச்சு தேடணும். உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸு. அடிக்கடி உங்களுக்கு வேறு ஏதாவது வாய்ஸ் கேட்குதுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. என் கூட சிலர் உட்காந்துருக்காங்க, அவங்க பேசுகிறாங்க, எனக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறாங்க கைஸ். எனக்கு தான் விளையாட தெரியாது, என்ன பண்ணுறது? பட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வாங்கி விளையாடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் உங்களுக்காக தான் கஷ்டப்படுறேன் கைஸ். இப்போ நம்ம செக்கே பண்ணலங்க. ஷை செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த ஜெட்டி பாய்ட்டு தான் இருக்கும். கன்ஃபார்ம் ஜெட்டி பாய் தான். என் பின்னாடி எவனோ வந்த மாதிரி இருந்துச்சு, எவனும் வரலையா? ஸ்டன்கு நமக்கு இங்கே தாங்க கிடச்சிது. வாங்க நம்ம ஜெட்டி பாய்ட்டு போவோம். ஜெட்டி பாய்ட்டு போகிறது மாதிரி ஸ்டன்கனை தூக்கிக்கலாம். வெறும் கையில் போனால் வாப்பா வாப்பா அப்படின்னு இப்போ செவிலே அடிச்சு வாங்கிச்சிடுவோம். நாங்கள் ஜெட்டி பாய்ட்டு போவோம். ஸ்டன்கன் எடுத்தாச்சு. ஜெட்டி பாய் ஐ ஆம் கமிங். ஐயாம் தான்டா கம்மிங்க, நீ ஏன்டா கம்மிங்க? இப்போ இவன்ட்டு அந்த பொருள் எடுத்து அப்படியே செத்துடலாம். அப்படியே ஓடி போயிடணும். பரவாயில்ல, ஒரு மினிட் தான் போச்சு எனக்கு. இங்கே தான் இருக்குது அந்த பொருள். பேட்லாக்கி கடிச்சிருச்சு, அவ்வளோதான்.
இன்னைக்கு போகிறோம் எடுக்கிறோம். டே 3 வந்துருச்சு, அவ்வளோதான். இன்னும் 2 நைட் இருக்கு நமக்கு. இப்போ பேட்லாக்கி எடுத்தனாலே போதுங்க, நம்ம ஜெயிச்சிட்டோங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். போய் எடுப்போம் வாங்க கைஸ், மேலே போகலாம். இன்னும் அந்த கிளம்பு அங்கே தான் இருப்பானா? ஆனால் நம்ம செத்தனால அவனும் ரீஸ் பண்ண 2 பேரில் வேறு எங்கேயோ போயிருப்பானா? பேட்லாக்கி வெளியே தான் கைஸ் இருக்கு. நம்ம கதவை கூட திறக்கணும். அவன் உள்ளே இருக்கான்ற பயம் கூட நமக்கு வேணாம். நம்ம கதவே திறக்கணும். அவ்வளோதான், பேட்லாக்கி கழிச்சிட்டு ஓடு 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 ஓடு. அச்சமில்லை 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 ஓடு, அச்சமில்லை ஓடு. என்ன அப்புறம் அம்மாம் சோப்புலாம் சொல்கிறேன்னு கேட்குறீங்க? கேட்கலாம், அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா மோட்டிவேஷனுக்காக. பார்த்தீங்களா, நான் சொல்லலை எல்லா பொருளும் இங்கே வந்துடுங்க. இன்னும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நிற்குதுங்கன்னு. கத்தி கேஸ்லின் கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன போட்டானா என்ன பண்ணுறது? அப்புறம் இங்கே செட்டில் ஆகிட்டோன்னா நம்ம எப்படி எஸ்கேப் ஆகும்? திரும்ப நம்ம ரீச் பண்ணானா கூட வர முடியாதுல்ல. இவ்வளோ போட்டால் போதுமா இல்லை ஃபுல் பண்ணால் தான் போகுமா? எப்படி நம்ம இவ்வளோ தான் போடுறோம், இவ்வளோவே பண்ணிட்டோம். சரி வாங்க போட்டில் உக்காந்துக்கலாம். ஏ வெற்றி, பாய் பாய் கிராண்ட்பா. அடுத்த வீடியோவில் கிராண்டியை வச்சுக்கிட்டு நான் வரேன். அப்போ திரும்ப எஸ்கேப் பண்ணி காட்டுறேன். சரி, இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய், டேக் கேர்.